வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி நம்ம புது முயற்சியாக என்சிஆர்டி புக்ஸில் இருக்கிற லெசன்ஸை வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணலாம். கிளாஸ் 6th சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப், அதாவது எக்ஸாக்ட்லி பாலிட்டியில் இருக்க ஃபஸ்ட்டு லெசனை பற்றி பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. அதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ப்ரியாம்பிள், அதாவது முகவுரைன்னு நம்ம தமிழில் படிச்சிருப்போம், அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் தி டைவர்சிட்டி. முக்கால்வாசி என்சிஆர்டி புக்ஸில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி 3 குழந்தைங்க இருக்காங்க. 3 பேரும் 3 விதமான ட்ராயிங்ஸ் வரைகிறாங்க. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்கும், ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும் அப்படின்னு முதல்ல ஒரு வேற்றுமையில் காமிக்கிறாங்க. அடுத்து 2 பசங்களை வச்சு சலீம் டூ அப்படிங்கிற 2 பசங்களை வச்சு டைவர்சிட்டியை மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது ஒருத்தன் வந்து ஹிந்து, இன்னொருத்தன் முஸ்லீம், ஒருத்தன் நல்ல ஸ்கூலில் படிக்கிறான், ஒருத்தன் நல்லா பேசுகிறான், இன்னொருத்தன் வந்து நியூஸ் பேப்பர் விற்கிறான், ஒருத்தன் வந்து மீரட்டில் நடக்கிற கம்யூனல் ரியாட்ஸ்னால் நான் பாதிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஒருத்தன் வந்து ஸ்கூலுக்கு போக முடியுது, இன்னொருத்தன் வந்து ஸ்கூலுக்கு போக முடியாத நிலைமை இருக்குது. இது எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்து வாட் does diversity add to our lives? You have probably eaten different kinds of foods in their homes, celebrated different festivals with them, tried out the cloth they wear and learned some of their language as well. அதாவது நமக்கு பிடித்த உணவை சாப்பிட்லாம், மொழியை பேசலாம், பிடித்த பண்டிகைகளை கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இப்போ தான் வந்து லெசன்ஸ்குள்ளே டைவர்சிட்டி இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் காணப்படும் வேற்றுமைகளை பற்றி சொல்கிறாங்க. இந்தியா இஸ் எ கண்ட்ரி ஆஃப் மெனி டைவர்சிட்டிஸ். We speak different languages, have various types of food, celebrate different festivals, practice different religions, but actually if you think about it, we do many things that are similar except that we do them in different ways. நம்ம ஒரே மாதிரியான விஷயங்களை தான் வேறு விதத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இதில் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. How do we explain diversity? அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பஸ்ஸு கார்லாம் இல்லாமல் 200 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ஸு கார்லாம் இல்லாமல் நம்ம வந்து பீப்புள்லாம் வந்து ஷிப்ஸ், ஹார்சஸ், கேமல்ஸ், அதாவது இல்லை நடைப்பயணமாக கடல் மூலமாகவோ, கடலில் கப்பல் மூலமாகவோ, அடுத்து குதிரைகள் மூலமாகவோ, ஒட்டகங்கள் மூலமாகவோ, இல்லை நடைப்பயணமாகவோ ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் செஞ்சு போயிட்டுருந்தாங்க. அவங்க வந்து புது இடங்களில் பார்த்தாங்க, அந்த இடத்துலையே செட்டில் ஆனாங்க. அடுத்து ரொம்ப நாள் கழித்து சில பேர் மறுபடியும் வந்தாங்க, சில பேர் அங்கேயே தங்கி தங்களுடைய சந்ததிகளை வளர்த்தாங்க, சில பேர் வேலை தேடி போனாங்க வெளியூருக்கு, சில பேர் போரின் காரணமாக வெளியூருக்கு போனாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்றாங்க. அடுத்து த ஹிஸ்ட்ரி ஆஃப் மெனி பிளேசஸ் shows us how many different cultural influences have helped to shape life and culture there. Thus regions become very diverse because of their unique histories. Similarly, diversity also comes about when people adapt their lives to the geographical area in which they live. அதாவது மக்கள் அந்த வாழும் இடத்திற்கேற்ப அவங்களுடைய பண்பாட்டை மாற்றிக்கும் போது இந்த இடத்துல வேற்றுமைகள் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லிவிங் நியர் த sea is quite different from living in a mountainous area. அதாவது கடலுக்கு பக்கத்தால் வாழ்கிறவங்களுக்கும் மலைக்கு பக்கத்தால் வாழ்கிறவங்களுக்கும் வித்தியாசமான பண்பாடு கலாச்சாரங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நாட் ஓன்லி do people have different clothing and eating habits, but even kinds of work they do are different. அதாவது அவங்க சாப்பாடும் உடுத்துகிற துணியும் மட்டும் வெவ்வேறு கிடையாது, அவங்க செய்கிற வேலைகளும் வெவ்வேறாகத்தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல வராங்க. அடுத்து இவங்க வந்து 2 ஊரை வந்து, அதாவது 2 மாநிலம் அப்படின்னு சொல்லலாம், 2 ஸ்டேட்டை வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறாங்க. ஒன்று கேரளா, இன்னொன்று லடாக். லடாக் இஸ் ஏ டெசர்ட் இன் த மவுண்டைன்ஸ் இன் த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதாவது லடாக்குங்கிறது ஒரு பாலைவன பகுதி, மலைகள் கொண்ட ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர். அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஈஸ்டர்ன் பார்ட்டு தான் லடாக். அதாவது அங்கே வந்து ரொம்ப கம்மியான விதத்தில் தான் வந்து விவசாயம் பண்ண முடியும்.
அங்கே வந்து ரொம்ப கம்மியான அளவு மழைப்பொழிவு தான் இருக்கும் எல்லா வருஷத்துலேயும். தேர் ஆர் வெரி ஃபியூ ட்ரீஸ் தட் கேன் க்ரோ இன் த ரீஜியன். அந்த 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 தட்பவெப்பநிலைக்கு கொஞ்சமான மரங்கள் தான் வளரும். ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் பீப்புள் டிபெண்ட் ஆன் த மெல்டிங் ஸ்னோ டூரிங் த சம்மர் மந்த்ஸ். அவங்க குடி தண்ணீருக்கு பனி வந்து உறையிறதை பொறுத்து தான் அவங்களுக்கான குடி தண்ணீர் நிலையை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஷீப் செம்பரி ஆடுகளை அதிகமாக வளர்த்து அங்கே வந்து பஸ்மனா உல் அதை வந்து தயார் பண்ணுறாங்க. திஸ் உல் இஸ் ப்ரைஸ்ட் அண்ட் பஸ்மனா சால்ஸ் காஸ்ட் அ லாட் ஆஃப் மணி. அங்கே பஸ்மனா சால்ஸ் வந்து மிக அளவில் வந்து பணம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பஸ்மனா சால்ஸ் ஆர் சீஃப்லி ஓவன் இன் காஷ்மீர். அந்த பஸ்மனா சால்ஸ் ரொம்ப குறைவான செலவிலேயே வந்து காஷ்மீரில் தயாரிக்கிறாங்க. அந்த பீப்புள் வந்து மீட் அண்ட் மில்க், இறைச்சியும் பாலையும் உண்டு. சீஸ் அண்ட் பட்டர், அவங்க வந்து எண்ணெய், வெண்ணெய் அந்த மாதிரியான பொருட்களையும் தயாரிப்பாங்க. அடுத்து பீயிங் எ டெசர்ட் டிட் நாட் மீன் that Ladakh did not attract its share of traders. It was considered a good trade route as it had many passes through which caravans travelled to what is today called Tibet. These caravans carried textiles and species, raw silk and carpets. அதாவது இது ஒரு நல்ல பாதையாக இருக்குது. எதுக்குன்னா திபெத்துக்கு போவதற்கான ஒரு நல்ல பாதையாக லடாக் இருக்குது. இது ஒரு நல்ல வணிக போக்குவரத்துக்கான இதுவும் ஒரு நல்ல ஒத்துழைப்பையும் தரக்கூடிய ஒரு பாதையாக வந்து லடாக் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அடுத்து புத்திசம் ரீச்டு, இப்போ மதம் சார்ந்த அந்த விஷயங்களுக்கு வராங்க டைவர்சிட்டியில். புத்திசம் ரீச்டு திபெத் வியா லடாக். லடாக்கின் வழியாக தான் திபெத்தை வந்து புத்திசம் வந்து ரீச் பண்ணுச்சு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. லடாக் இஸ் ஆல்சோ கால்டு லிட்டில் திபெத். லடாக் இஸ் ஆல்சோ கால்டு லிட்டில் திபெத். இஸ்லாம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் திஸ் ரீஜியன் மோர் தென் 400 இயர்ஸ் அகோ. 400 வருடங்களுக்கு முன்பே லடாக்கில் வந்து இஸ்லாமிக் வந்து முஸ்லீம் அந்த ரீஜியன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. அண்ட் தேர் இஸ் எ சிக்னிஃபிகண்ட் முஸ்லீம் பாப்புலேஷன் ஹியர். ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவில் வந்து முஸ்லீம்ஸ் அங்கே வாழ்கிறாங்க. லடாக் ஹேஸ் எ வெரி ரிச் ஓரல் ட்ரெடிஷன் ஆஃப் சாங்ஸ் அண்ட் போயம்ஸ். லோக்கல் வெர்ஷன்ஸ் ஆஃப் த திபெத்தியன் நேஷனல் எபிக் த கேசர் ஷாகா ஆர் பர்ஃபார்ம்டு அண்ட் சங் பை போத் முஸ்லீம்ஸ் அண்ட் புத்திஸ்ட். அதாவது முஸ்லீம்ஸ்னாலையும் புத்திஸ்ட்னாலையும் பாடப்படக்கூடிய 2 பேர்த்தினாலையும் பாடக்கூடிய ஒரு பாட்டு வந்து கேசர் சாகா. அடுத்து 2வது நம்ம பக்கத்து ஸ்டேட்டு கேரளாவை பற்றி சொல்கிறாங்க. கேரளா நம்ம தெரியும், கேரளா வந்து கடவுளின் பூமி அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து நிறையா இயற்கை வளங்கள் இருக்குது, நிறையா தானியங்கள் அங்கே விளைவிக்கப்படுது. ரப்பருக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். அது வெஸ்ட் கார்னர் ஆஃப் இந்தியா. இட் இஸ் சரௌண்டட் பை த sea on the side of hills and other. A number of species like pepper, cloves and cardamoms are grown on the hills. It is spices that made this region an attractive place for traders. Jews and Arab traders were the first to come here. அதாவது அரபு நாட்டுக்காரர்கள் வந்து இங்கே முதலாக வந்தாங்க. The apostle of priest Saint Thomas is believed to have come here nearly 2000 years ago. 2000 வருடத்துக்கு முன்னாடியே செயின்ட் தாமஸ் அப்படிங்கிற வந்து கேரளாவுக்கு வந்திருந்தாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதனால் வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து இதன் வழியாக கிறிஸ்டியானிட்டி வந்து கேரளா வழியாக தான் இந்தியாவுக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Many Arab traders also came and settled down here. Ibn Battuta, who travelled here a little less than 700 years ago. 700 வருடங்களுக்கு முன்பு இபின் பதூதா என்ற தூதர் வந்து கேரளாவுக்கு வந்திருந்தாங்க. You wrote a travelogue which he describes the lives of Muslims and says that they were a highly respected community. முஸ்லீம்கள் மிகவும் மதிக்கத்தகுந்த ஒரு இனமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பதிவுகளில் இபின் பதூதா வந்து சொல்லியிருக்காரு. The Portuguese discovered the sea route to India from Europe when Vasco da Gama landed with his ship here. அதாவது வாஸ்கோடா நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். வாஸ்கோ ட காமா ஐ திங்க் 1429 சம்திங் சரியாக தெரியல, அந்த இதில் வந்து கோழிக்கோடை வந்து ரீச் பண்ணார். கேரளாவில் கோழிக்கோடை வந்து ரீச் பண்ணார். அதுதான் முதல் யூரோப்பிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய கடல் பாதையாக அமைஞ்சிச்சு. இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் கேரளா வந்து நிறையா டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் இருக்குது கேரளாவில். ஜுத்திசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, ஹிந்துவிசம், புத்திசம் எல்லாமே இங்கே இருக்குது. ஃபிஷிங் நெட்ஸ் யூஸ் டு ஹேர் லுக் எக்ஸாக்ட்லி, அதாவது சைனீஸ்
சைனீஸ் யூஸ் பண்ணுற மாதிரியே நெட்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இதை சீனாவாலா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்து சீனா சட்டி, ஃப்ரை பண்ணுறத வந்து சீன சட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இங்கே வந்து ரைஸ், ஃபிஷ் அண்ட் வெஜிடபிள் எல்லாருமே இதை வந்து அதிகமாக சாப்பிட்டு வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, கேரளா அண்ட் லடாக் ஆர் குவைட் டிஃப்ரெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் their ஜியோகிராஃபிக்கல் ஃபியூச்சர்ஸ். அதன் நிலத்தின் அடிப்படையில் நிறையா வித்தியாசமான பண்புகளை வந்து கேரளாவும் லடாக்கும் வச்சுருக்கு. த ஹிஸ்ட்ரி ஆஃப் போத் ரீஜியன் இன்ட்ரடியூஸ்டு Both regions were influenced by Chinese and Arab traders. It was the geography of Kerala which allowed for the cultivation of species for the special geographical location of Ladakh and geographical location of and its wool that drew traders to these regions. Thus, history and geographical are often tied in the cultural life of a region. அதாவது எப்படி ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸும் ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸும் டைவர்சிட்டியை வந்து தீர்மானிக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. The influence of diverse cultures is not merely a thing of the past. Our present lives are all about moving from place to place for work, and with each move our cultural tradition and way of life slowly become part of new place we are in. நம்ம ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கேயும் நம்முடைய பண்பாடை நம்ம வளர்க்கும் போது அங்கே நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் பெருகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Similarly, in our own neighborhoods, we live close to people from several communities. நம்மளை சுற்றியே வித்தியாசமான பல இனம் சார்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க. Our daily lives are about the ways in which we do things together and hear stories about each other's lives, customs and traditions. அதே தான் சொல்கிறாங்க. அடுத்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்தியாஸ் டைவர்சிட்டி ஹாஸ் ஆல்வேஸ் பின் ரெகனைஸ்ட் as a source of its strength. இந்தியாவுடைய வேற்றுமை தான் அதனுடைய பலம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. when the British ruled India, women and men from different culture, religious and regional backgrounds come together to oppose them. அதாவது முதல்ல சுதந்திரம் அடையாததுக்கு முன்னாடி the pre-independence of India அப்போ வந்து எல்லாருமே வித்தியாசமான கல்ச்சர், வித்தியாசமான பண்பாடு, நாகரிகம் எல்லாத்தையும் கொண்டிருந்தாங்க. எல்லாரும் ஒரு விஷயத்துக்காக ஒன்று சேர்ந்தாங்க. அது வந்து பிரிட்டிஷ் எதிர்க்கிறதுக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. பிரிட்டிஷ் என்ன நினச்சாங்கன்னா, இவங்கெல்லாம் இவங்களுடைய வேற்றுமை தான் நமக்கு வந்து பலம், இவங்க வேற்றுமையினால தான் பிரிஞ்சிருக்காங்கன்னு இதாக இருந்தாங்க. ஆனால் அந்த வேற்றுமையையும் ஒற்றுமையாக மாற்றி பிரிட்டிஷை எல்லோரும் எதிர்த்தாங்க. அடுத்து ஒரு சாங் கொடுத்துருக்காங்க, இந்தியன்ஸ் பீப்புள் தியேட்டர் அசோசியேஷன். அதில் அப்போ வந்து இது எப்போ பாடப்பட்ட சாங்னா, தி சாங் வாஸ் சங் ஆஃப்டர் த ஜாலியன் வாலாபாக் மேசக்கேர். அதாவது ஏப்ரல் மந்தில் வந்து 1919 ஜாலியன் வாலாபாக் நடந்துச்சு. ஜென்ரல் டயர் வந்து அந்த பஞ்சாப் அமிர்தசரஸில் வந்து எந்த இதுவும் தெரியாத அப்பாவி மக்களையும் சேர்த்து சுற்று கொண்ட அந்த நாள் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாட்டு வந்து பாடப்பட்டது. Men and women, Hindus, Sikhs and Muslims, rich and poor had gathered to protest against the British. This song was composed and sung to honor the memory of those brave peoples. அந்த உயிர் நீத்த அந்த தைரியமான அந்த மக்களுக்காக அவர்களை நினைவு கூறத்தக்க இந்த பாட்டு வந்து பாடப்படுது. அடுத்து in his book The Discovery of India, Jawaharlal Nehru says that Indian unity is not something imposed from the outside but rather it was something deeper in and within its fold. அதாவது இந்தியாவினுடைய ஒற்றுமை வந்து எங்கேயோ வெளியிருந்து வந்ததில்லை, இது உள்ளார்ந்த ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லி த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காங்க. The widest tolerance of belief and custom was practiced and every variety acknowledged and even encouraged. அதாவது சகிப்புத்தன்மை உள்ள ஒரு பரந்த சகிப்புத்தன்மை உள்ள ஒரு நாடு இந்தியா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இட் வாஸ் நேரு who coined the phrase unity in diversity to describe the country. நேரு தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆழமாக பதிவு செஞ்சார் இந்தியாவில் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. Songs and symbols that emerged during the freedom struggle serve as a constant reminder of our country's rich tradition to respect for diversity. Do you know the story of the Indian flag? It was used as a symbol of protest against the British by people everywhere. அதாவது நமக்கு தெரிஞ்சது தான்,
ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வந்து நம்மளுடைய ஒற்றுமையை காட்டுறதுக்காகவும் எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காகவும் சில குறியீடுகளை வந்து வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு குறியீடாக இருந்தது தான் தேசிய கொடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாஸ் நேஷனல் ஆந்தம் கம்போஸ்ட் பை ரவீந்திரநாத் தாகூர் இஸ் அனதர் எக்ஸ்பிரஷன் ஃபார் த யூனிட்டி ஆஃப் இந்தியா. தேசிய கீதமும் ஒரு இந்தியாவின் சுதந்திரத்திற்கான ஒரு குறியீடாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் வாட் வே டஸ் த நேஷ்னல் ஆந்தம் டிஸ்கிரைப் திஸ் யூனிட்டி? ஒற்றுமையாக சேர்ந்து பாடப்படுறதுனால கூட, தேசிய உணர்வை வெளிப்படுத்துறதுனால இந்தியாவுடைய நேஷ்னல் ஆந்தம் இந்திய சுதந்திரத்திற்கான ஒரு குறியீடு. இதோட இந்த படம் முடிஞ்சிச்சு. அடுத்த படத்தில் பார்க்கலாம். நன்றி.